அவன் சுண்டைக்காய சுத்தி ஏன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சு வேலி போட்டிருக்கேன். அது பாக்கறதுக்கு பளபளன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும். அதனால அதை சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. வெள்ளரிக்கா மாதிரி சுண்டைக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஓவரா பெடாத்தாம தேடுற வழிய மட்டும் பாரு. ஒருவேளை காக்கா கொத்திட்டு போயிருக்குமோ? அந்த ஜொலிக்கிற சுண்டைக்காய்க்குள்ள நிறைய சக்திகள் ஒளிஞ்சிருக்கு. மோகினி பிசாசுக்கும் பேய்களுக்கும் அது ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் அதுங்க கைக்கு கிடைச்சது அதுக்குள்ள இருக்கிற சக்திகளை பயன்படுத்தி மறுஜென்மம் எடுக்கும். அதனாலதான் தீய சக்திகளுக்கு உண்மையான ஆன்மா மேல இயற்கையாவே ஈர்ப்பு இருக்கும். இது கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா வேற யாராவது எடுத்துருப்பாங்களோ? அத பத்தி நான் ஏண்டி கவலைப்படணும்? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த கழுதைக்கு குசும்ப பாத்தியா? வயசான பாட்டி கூட பார்க்க மாட்டீங்களா? ஐயோ வலிக்குதே. நான் மறக்க மாட்டேன். உங்களை இதே மாதிரி நான் நசுக்குவேன். இந்த பிளானும் ஊட்டிக்கிச்சா? வா வீட்டுக்கு போய் வேற ஏதாவது யோசிப்போம். அதுவும் சரிதான். கிடைச்சதா? எவ்வளவு தேடியும் கிடைக்கணும். தொலைஞ்சு போன பொருளை தொலைச்ச இடத்துல தான் தேடணும். பாட்டி த பியூட்டி கேம்ல கேட்டு பாக்குற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாட்டி த பியூட்டியா? அடே குட்டி, உனக்குள்ள இன்னொரு சர்போபிராணியோட சக்திகள் இருப்பதை மறந்துடாது. ஓசில கிடைச்சிருக்குன்னு ஓவரா பயன்படும். அந்த சக்தியை அவ்வளவு ஆபத்து அனுப்பிச்சு உன் கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கு. புரியுதா? சரி. வண்டியா? ஏய், ஆக்சுவலா நீயும் ஐஎஸ்எம் டேட் பண்றீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எது உண்மையா? அதான் பார்த்தேன். சரி, ஒரு நாள் முடிஞ்சா அவளுக்கு என்ன உன்னால இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த ஐஎஸ்ஐ பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்காங்க. அவ கூட பேசலான்னு பார்த்தா ரொம்ப தான் சீனா போடுறா. கியூட்னு சொல்றா. அவங்கள இந்த ஆங்கில நான் பார்க்கவே இல்லையே. எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன். ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி அவங்க உண்மையிலேயே கியூட்டா தான் இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மிஸ் ஐஎஸ்ஐ எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும் தான். வேற எதுவும் யோசிக்க கூடாது. அது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேசிப்போம். ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் முடிஞ்சா அவளை யாருக்கு கூப்பிட்டாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு போவாளாமே. யாரு உன்கிட்ட அப்படி சொன்னது? யாரா இருந்தா என்ன? உண்மை தானே? டேய், இப்ப நீ அதுக்கு ஃபீல் பண்ற? ஐயாசிவ பத்தி உன்கிட்ட யார் அப்படி சொன்னதுன்னு சொல்லு. பாரு, நீ ஏன் மேலே கைய வைக்கிறியா? மவனே, உன்னை சரி போனா போகுதுன்னு அமைதியா கேட்டா சொல்ல மாட்டாங்க. மோமோட பத்தி பொண்ணு கிடையாது. அவனை பத்தி ஒருத்தரவா அப்படி பேசுறேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சம் துடிக்க துடிக்க சொல்ல. சரி, நான் சொல்ல மாட்டேன். என்ன விட்டு. நான் தான் சொல்ல மாட்டேன்றல. என்ன விட்டா. மூச்சு விட முடியல. அரே நான் மறிச்சேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவனை கொல்ல வேண்டியது தானே, ஏன் விட்ட? நான் கடைசியா ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1000 வருஷம் இருக்கும். அப்பெல்லாம் நான் நச்சுன்னு இருப்பேன். அடே கிழவி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மிஸ் ஐஎஸ்ஐ வீட்டுல தானே கூட்டி வச்சோம். அங்க இருந்து எப்படி தப்பிச்ச? நான் ஒரு சுதந்திர பறவைடா. என்னை கூட்டில வைக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டுப்போம், இல்லைன்னா சிறகடிப்போம். கிழவிக்கு காமெடி ஒரு கேடு. என்னடா ஆச்சு, கஷ்டமா இருக்கா? என் சக்திகளை கட்டுப்படுத்துற அளவுக்கு உன்கிட்ட திறமை இல்ல போல. உன் உடம்ப ரெண்டா குழந்தை நானும் உள்ள போய் அதை எடுத்துக்கவா? வலிக்காம பாத்துக்கிறேன். எனக்கு சக்திகள் கிடைச்ச அடுத்த நொடியே உனக்கு விடுதலை கிடைச்சிடும். உன்னோட எல்லா கஷ்டமும் ஒரே போயிடும். கண்டதையும் போலதான. எனக்கு என் சொந்தங்க கிடைக்கிற வரைக்கும் உனக்கு உன் சக்திகள் திரும்ப கிடைக்காது. புரிஞ்சுதா? எங்க என்னடா பண்ற? மிஸ் ஐஎஸ்ஐ, மிஸ் ஐஎஸ்ஐ, அது வந்து அந்த கிழவி. அடிங்க. ராஜு பிடிச்ச கிழவி. அந்த ஐஎஸ்ஐ பார்க்க செம்ம கியூட்டா இருக்கல்ல? நீங்க கியூட்டா தான் இருக்கீங்க. என்னன்னு சொல்றா? ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமலே போற. அத சொல்ல முடிஞ்சா சொல்லாம இருப்பேனா? மரியாதையா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சூசு போயிட்டு வந்து சொல்றேன். இப்ப மட்டும் நீ சொல்லல.